Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் சஞ்சய். நம்ம சேனலில் புதுசாக வரீங்க பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ வீடியோ அண்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. அதனால் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சூப்பராகவும் போகும். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக போகும், அது நான் கேரண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸாக நான் வந்து வீடியோஸ் எதுவுமே போடவே இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதாங்க ப்ராப்ளம். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வீடியோ கண்டென்ட் நிறுத்தாமல் போயிட்டே தான் இருக்கும். அப்படி இப்படினாலும் பரவாயில்ல, வீடியோ கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட உல்ஃபோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து உல்ஃபுக்குன்னு ஒன்று கிடையாது, ஆல் டைப் ஆஃப் பைக்கர்ஸ்க்கும் தான் சொல்கிறேன். ஸோ எல்லா டைப் பைக்கர்ஸுக்கும் வந்து ஒரு பைக் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி பேசலாம் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ இது ஒரு புது பிளேஸ் தான். அது நான் கொஞ்சம் தூரம் மழை ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 3 o'clock மேலே நல்லா மழை பெஞ்சுதா. ஸோ அப்படியே அந்த பைக் எடுத்துகிட்டு எந்த இடத்துல மழை இல்லைன்னு பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்ன இடம்னா இது ஒரு மலை அடி வரம் தான். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி பேசலாம். தனியாக தான் வந்திருக்கேன். வீடியோ அப்படி இப்படி இருக்கும், கேமராவில் உங்கள் வைக்க தெரியாது எனக்கு இந்த இடத்துல. வண்டியில் வரதுனால ஸோ என்னால் முடிஞ்சவே கரெக்டாக எடுக்க பார்க்குறாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஆல் டைப் ஆஃப் பைக்கர்ஸ்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் எல்லா டைப் ஆஃப் பைக்கர்ஸுக்கும் தான் அதை இப்படியே எடுக்கலாமா இல்லை ஸ்டாண்ட் நிறுத்தி எடுக்கலாமான்னு அது ஒரு ஐடியா குழப்பிகிட்டே இருக்குது எனக்கு. ஸ்டாண்ட் நிற்க வச்சோம்னா பாருங்களேன், பைக் இங்கே இருக்கா, எப்படி இந்த பக்கம் தான் ஸ்டாண்ட் வைக்கணும். ஏன்னா இங்கேருந்து அந்த பக்கம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் ஸ்டாண்ட் என்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கே வச்சுட்டேன்னா யாராவது வண்டியில் இப்படி போயிட்டு வருவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிலாம் யோசித்தேன். ஸோ நான் வைக்கும் போதே ஒருத்தர் இப்படி போயிட்டு வந்தார். ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, ஒயர்டு மைக் தான் இருக்குது. அதை வச்சு பேசினோம்னா கண்டிப்பாக மைக் மேலே ஏற்றுவாங்க, ஏதாச்சும் தவறி விழுவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து நான் இப்படியே வச்சு விலாக் எடுத்துடலான்னு பார்க்குறேன். ஸோ நான் இப்படி உங்கள்கிட்ட கையில் பிடிச்சிட்டே விலாக் எடுத்துலான்னு பார்க்குறேன். இப்படியே நம்ம உல்ஃபை பற்றி மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அதாவது ஹிமாலயனுக்கு மட்டும் இல்லை, இது ஆல் டைப் ஆஃப் பைக்கர்ஸுக்கும் தான். ஸோ எப்படி சொல்கிறது, பைக்னால் நீங்கள் வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிஷின் மட்டும் சொல்ல முடியாது, அது ஃபேமிலி மெம்பரில் ஒன்றாவே சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்கே பிடிக்குமோ அந்த இடத்துக்கு எல்லாமே செம்மையாக கூட்டிகிட்டு போகிறது. பைக் பார்த்திங்கன்னா எமோஷனாக ஒரு வேர்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஃப்ரீடம்ங்க நமக்கு. எங்கே வேணால் போவோம், எங்கே வேணால் வருவோம், அதனால இது ஒரு ஃப்ரீடம். ஸோ ஓகேங்க, நம்ம மெயின்டெனன்ஸ் பற்றி பேசிட்டே போகலாம். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. Cause I can't move on till I let go. ஓகேங்க, நம்ம உல்ஃபோட வீடியோ பார்த்தீங்களா. நம்ம உல்ஃபுக்குன்னு தனியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் நான் வாங்கின கஷ்டப்பட்டு வாங்கின மொதல் பைக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதோட வீடியோ அதனால தான் போட்டேன் உங்களுக்கு. அண்ட் தென் நம்ம சர்வீஸ் பற்றி தான் பேச போகிறோம், மெயின்டெனன்ஸ் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பைக்கர்ஸும் தான் சொல்கிறேன். ஏன்னா சர்வீஸ் தான் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் மெயின்டெனன்ஸ் என்ன நான் பார்க்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்படியே கஷ்டப்பட்டு அங்கே ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தனியாக வேறு வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு வண்டி வந்துகிட்டே தான் இருக்கும், அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வண்டி போகும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விளாக் எடுக்கிறீங்களா, கண்டிப்பாக இன்னொருத்தர் வேணுங்க இந்த மாதிரிலாம் ஸ்டாண்ட் வச்சு எடுக்கணும். ஏன்னா ஸ்டாண்ட் வச்சுட்டு அங்கே கரெக்டாக ஆடியோ வருதா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா கூட எடுக்கல, ஃபோனில் தான் எடுக்கிறேன், ஆடியோ வருதா, இதெல்லாம் செக் பண்ணுறது ரொம்ப சிரமம். சரி ஓகே. ஸோ இது எல்லா டைப் ஆஃப் பைக்கர்ஸும் சொன்னல. ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா சில சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டரில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000, 10,000, 15,000 இந்த மாதிரி ஒரு 4 சர்வீஸ் ஃப்ரீ. ஸோ இப்போ வேறு ஏதோ பைக்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஜிடிலாம் எடுத்துகிட்டு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் சர்வீஸ். ஆனால் சர்வீஸ் எல்லாமே கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி, இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே
கரெக்டாக பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு ரைடு வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக போகிறோம், வண்டி கம்ஃபர்ட்டாக இருந்தால் தாங்க ரைடு ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி ஏதோ தானோ ஒரு நினச்சிக்கல, நிஜமாக லாங் ரைடில் அடிக்கும்போது என்னடா ட்ராவல் அப்படி ரைடு அடிச்சுட்டு வந்தோம் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஏன்னா இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட ஜாய் வச்சுருந்தேன். அந்த பைக்கில் எனக்கு நிறைய வாட்டி ஆணுச்சு. ஏன்னா ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியாது, ஏன்னா வீட்டில் காசு வாங்கி அதெல்லாம் பண்ணணும்ல. ஏதோ ஒப்பேற்று அந்த டைமில் நான் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட பல்சர் 180 இருந்துச்சு. அதோட வீடியோ லிங்க் வேணால் கண்டிப்பாக கொடுக்குறேன், அது பாருங்கள். ஸோ இங்கே கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் தென் அது ஜாய் அது எப்படி வச்சுருந்தேன் அதெல்லாம் அதுக்கோசரம். சரி ஓகேங்க. தென் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சர்வீஸு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க பேசிக்காக. ஏன்னா இன்ஜினுக்கு பொறுத்த வரையும் இன்ஜினுங்கிறது வந்து ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜின் ஆயில் வந்து நமக்கு ரத்தம் மாதிரிங்க வண்டிக்கு. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு ட்ராவலரும் கண்டிப்பாக அதெல்லாம் கரெக்டாக அந்த சர்வீஸ் டைமில் கரெக்டாக சர்வீஸ் விடணும். அதாவது ஒரு எந்த 5000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ்னால் கண்டிப்பாக 5000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் விட்டுருவேன். அப்போ நமக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு மோஸ்ட்டாக பார்க்கணும்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். முக்கியமாக ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியா கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அவங்க என்னென்ன மோஸ்ட்டாக பார்ப்பாங்கன்னா, அந்த பேட்ரி கரெக்டாக இருக்கா இல்லையா. ஒரு 1000 கிலோமீட்டர்லேயே நீங்கள் வண்டி விட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோன்னா 1000 கிலோமீட்டர் எதுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க எல்லாருமே யோசிப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே தான் இன்ஜின் ஆயில் எப்படி கண்டிஷன் இருக்குது, பேட்டரி பவர் எப்படி இருக்குது, அதாவது வண்டி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, பேட்டரி கரெக்டாக சார்ஜ் ஆகுதா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக் பேடல் இதெல்லாம் நார்மல் செக்அப் இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களே என்ன செக்அப் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 1000 கிலோமீட்டர் சொன்னால் ஒரு 5000 கிலோமீட்டர் நீங்கள் நாமளே என்னென்ன பார்க்கணும்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி தான் கன்ஃபார்ம் ஒருவாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி தான் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு இன்ஜின் ஆயிலோட ஃபில்டர் அதுவும் சேஞ்ச் பண்ணி தான் பார்த்தே ஆகணும். அதெல்லாம் மஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், பார்த்து கேட்கணும். சிலர்லாம் வந்து ஏதோ தானோன்ட்டு பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் பார்த்து கேட்குறது ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் தென் நமக்கு வந்து பிரேக் எந்த அளவுக்கு பிரேக் ஷூஸ்லாம் எப்படி இருக்குது, மாற்ற வேண்டியது இருக்கா இல்லை, இதெல்லாம் கண்டிப்பாக ஷோராக ஒவ்வொரு சர்வீஸ்லையும் நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் செயின் லூப் தான் இருக்குதுலே வந்து வண்டி வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லை கம்ஃபர்ட் இல்லாமல் பண்ணுறது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான், நம்ம செயின் தான் நமக்கு முடிவு பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செயின் லூப் அடிக்கணும், அதுக்கோசம் தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரைடு அடிக்கும் போது நான் 200 300 கிலோமீட்டர் ஒரு நான் லூப் அடிச்சிடும். லூப் அடிக்காம விட்டோம்னா செயினோட ஹெல்த் வந்து ரொம்ப இதாகும், அதோட செயின் எல்லாம் ரொம்ப வீக் ஆகும், சீக்கிரம் செயின் போயிடும். அது இல்லாமல் நீங்கள் லாங் ரைடு போது சரக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி வந்தாவே பயங்கர இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆயிருக்கு. அதனால் இப்போலாம் நான் செயின் லூப்லாம் எப்பயுமே நான் நம்ம பேக்கில் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மஸ்ட் அடிச்சிருங்க. எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்காக இருந்தால் கூட அடிச்சிருங்க. ஏன்னா அது இன்னும் கம்ஃபர்ட் தரும், வண்டி இன்னும் நல்லா ஸ்மூத்தாக போகும், இன்ஜின் நல்லாயிருக்கும். இது மோசமாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, இன்னொரு வண்டி வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணுவோம்னா அப்படியே போட்டுக்கணும். அவங்க வேறு அந்த ஒயர் வேறு கீழே வருதுங்க, அந்த ஒயரில் ஏதாவது ஏற்றி விழுந்துருவாங்கன்னு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போவாங்களா, அப்படியே போங்கன்னு சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ரைட்டாக திருப்பி மழை தொடுது. சரி, என்ன முடிஞ்சவரை என்னென்ன சொல்லுவேன் டக்குன்னு சொல்லி முடிச்சிட்றேன். ஸோ இதெல்லாம் தான் மஸ்ட்டு பார்க்கணும். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், வண்டி வந்ததுக்கப்புறம் இது ஒரு விளாகர் ஆகிறதுக்கு இது ஒரு கஷ்டங்க. சரி ஓகே, சொல்லியிருந்தேன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி கிளச், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே செக் பண்ணுவோம். பிரேக் செக் பண்ணுவோம், கீழே பிரேக் ஷூ போயிடுச்சா, இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரேக் ஒயர் இருக்குல்ல ஹோஸ், இதை நம்ம செக் பண்ணவே மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் மஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு 5000 or 10,000 கிலோமீட்டர் அப்போ வீக்காக இருக்கா நல்லா இருக்கேன்னு அப்பப்போ சேஞ்ச் பண்ணி மாற்றிடணும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, எனக்கே வந்திருக்கு. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு 350 தான் வச்சுருக்கான். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கு நம்ம கிளச்சாக பிரேக் ஒயருதுங்க. இல்லை இந்த வண்டி போய்ட்டு பார்க்குவோம். போங்க சும்மா நம்ம எப்பயுமே வீடியோ எடுத்தால் கன்யூஸாக பேசிகிட்டே இருக்கிறது தான், கட் பண்ணலாம் செட் ஆகாது. ஏதோ நான்சிங்காக பேசினா தான் அதை கட் பண்ணி தூக்குவோம் நம்ம வீடியோவில். சரி ஓகேங்க, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் ராயல் என்ஃபீல்டு சொல்லலாம். அப்போ ஒரு நான் ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி சர்வீஸ் விட்டு பக்காவாக இருக்குன்னாங்க. ஸோ நான் அப்படி எடுத்து நான் ஒரு ரைட் பக்கத்தில் தான் ஒரு 100 கிலோமீட்டர் தான் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கிளச் ஒயர் பிடிங்கிட்டு வந்துருச்சு. கிளச் ஒயர் பார்த்தா உள்ளே வீக்காக இருக்குது, அதாவது இந்த ஓஸ் இருக்குல்ல இது உள்ளே வீக்காக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணால் முட்டிங்கன்னா ஏதோ ரைடு அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தம் போது கட் ஆயிடுச்சா நீங்கள் தான் சிரமத்துக்கு ஆளாவீங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு சர்வீஸ்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரைடுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் பண்ணிக்கணும் நம்ம ரைடுக்கு. தென் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ரைட் கிளம்பும் போது மெயின்டெனன்ஸில் டயர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் திடீர்னு பார்த்தா பேக் டயர்லாம் தேஞ்சிடும், ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பேக் டயர் சேஞ்ச் பண்ணிடுவீங்க, ஃப்ரண்ட் டயர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ இது என்னன்னா அப்பயுமே உங்களுக்கு சரியான கம்ஃபர்ட் கிடைக்காது. ஏன்னா 2 டயர் அட்டன் டைமில் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் தரும். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தா பேக்கில் தெரிஞ்சதும் ஃப்ரண்ட்டில் தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இது ஒரு மாதிரி சேஞ்ச மாதிரி இருக்கும், முன்னாடி தேயாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ
அது ஆனால் ரெண்டுமே பார்த்தா ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ரைடருக்கு. அதாவது லாங் ரைடு ரெகுலராக அடிப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எனக்கு சர்வீஸில் வந்து ஹிமாலயன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாலாம் எந்த சர்வீஸுமே காஸ்ட் அவ்வளோவா ஆகல. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 சர்வீஸ் எல்லாருமே ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதில் வந்து நார்மலாக அந்த ஆயில் சேஞ்சு இதெல்லாம் பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு எப்படியும் பார்த்தாலும் 1200 வாங்கிடுவாங்க. எனக்கு மோஸ்ட்டாக 4 சர்வீஸுமே 1200 இந்த மாதிரி தான் ஆச்சு. பைக்கில் எனக்கு ஒரு செலவும் வைக்கலைங்க, அவ்வளோ பீஸாக இருந்தேன். ஸோ நம்ம ஹிமாலயன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் சூப்பராக இப்படி சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் பக்காவாக நின்றுக்கும். ஆனால் சைட் ஸ்டாண்ட் போட்டால் அப்பி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், லைட்டாக ரெண்டு இதெல்லாம் வருதோ, போங்க வா தம்பி சீக்கிரம் வாங்க. விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன், வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஹைட்டை வந்து ஓடு அது ஓகே கைஸ், ஓகேங்க. குட்டி தம்பிங்கெலாம் போனாங்க. ஏன் தம்பி என்ன பேசுன்னு பார்க்குறீங்களா? பேச வராதுடா, அடிக்கலாக இருந்தீங்கடா. போயிட்டு வாங்க, திருப்பி பேசலாம். எங்கே படிக்கிறீங்க? பாலமட்டி ஸ்கூலா, ஹை ஸ்கூலா? ஸோ கைஸ் நான் பாலமட்டியில் இருக்கேன், ஓகேங்களா, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே பாய். என்ன படிக்கிறீங்க? 8ஆ? ஓகேடா பைடா. என்ன பேசுறது? நீ வந்து 2 வார்த்தை பேசிட்டு போறியா? பைக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு வராது தம்பி. சஞ்சய். உன் பேர் சஞ்சயா? போட்டுக்க. ஹிமாலயன் 411cc. ஓகே கைஸ். என்னது? ஸ்டாண்டில் நிறுத்தி வச்சுருக்கேன் தம்பி, ஃபோனை நிறுத்தி வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மழை வந்துச்சுன்னா நாளைக்கிட்டுன்னு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, விட்டு அடிக்கிட்டு தான் மழை. பேக் இருக்க வச்சு மறைச்சிக்க வேண்டியதான். இல்லை அண்ணனுக்காக ஓடி வர மாட்டியா அங்கேருந்து? இங்கே தானே வீடு, இங்கே உள்ளையா? தூரமா? சைக்கிளே போயிட்டு வரீங்களா? சரி தம்பி, இப்படி நிறுத்திக்கோ. ஹாய் இல்லைவா, ஹாய் பாலக் ஃபேமிலி சொல்லிட்டு போ. சொல்லு தம்பி. ஹாய் பாலக். நேமு? பூபாலண்ணா. ஸ்கூல் போயிட்டு வரீங்களா? சரி ஓகேடா. நான் பைக் ரிவ்யூ தான், அதை எடுத்துட்டு நம்மளது இழந்த சேலம்டா. லடாக் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஊரையே ஏமாத்துறேன். இது போட்டு எல்லாரும் லடாக் போகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாரும் போகல இன்னும். சும்மா போகலான்னு கட்டியிருக்கேன் தம்பி. லடாக் போகிறாங்க. புரியல தம்பி. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் லடாக் போகிறாங்களா? சூப்பர். நானும் போகலான்னு தான் பிளான். நம்மளாம் வேர்ல்டு ட்ரிப் அடிக்கலான்னு பிளான் தான். எங்கே போகிறோம்? சரி தம்பி, போய் ஜாலியாக விளையாடு போ. மழை வேறு வர மாதிரி இருக்கு, சைக்கிள் பார்த்து விட்டு போ. நல்ல வேலை ஒயர் ஏற்றாம போனீங்க. போய்க்கலாம்டா. நீங்கள் பெரிய லடாக் போகிறீங்களா? சரிங்க ரைடர்ஸ். தம்பி அண்ணனுக்கு கொஞ்சம் தண்ணிலாம் கூட கொண்டு வராம விட்டேங்க. என்ன தம்பி புரியல? இந்த பக்கம் வந்துருக்கேன்னு கேட்குறியா? இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அமைதியாக இருக்குது. அதனால் சிட்டியாக இருந்தால் கரபரன்னு சவுண்டு அது இதுன்னு இருக்கும். அவ்வளோ கிளம்பிடு, அவ்வளோதான் முடிக்கிறது. இன்னும் இப்போ பேச வேண்டியதே மறந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசி. இதுக்கப்புறம் என்ன பேசுவேன்னே தெரில. சரி தம்பி, நான் எங்கள் vlog கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போய் சேரேன். ஓகே பாய். ஓகேங்க, இந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. குட்டி தம்பிகள் ஓகே தென் குட்டி தம்பிங்களோட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குட்டி தம்பிங்க ஃப்யூச்சரில் நம்ம பாலக் ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட ஆகலாம். இப்போலாம் அவங்ககிட்ட ஃபோன் கூட இருக்காது, அதனால் எதுவுமே அதெல்லாம் சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக அவங்க கூட பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக என்ன பேசிகிட்டு இருந்தேன் எனக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ எதை பற்றி பேசுகிறேனே தெரியாமல் திருப்பி கண்டினியூ பண்ணவும் தோணலை. என்னத்தை பேசிகிட்டு இருந்தேன், சைட் ஸ்டாண்ட் போட்டு பைக் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேங்க. என் ஃப்ரெண்டு சும்மா தான் சாஞ்சான். நம்ம உல்ஃப் இருக்கான்ல, அப்படியே தம்முன்னு விழுந்தான். கீழே டம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, வால் இருக்குல்ல, செவுத்தில் போய் நல்லா இடித்தோடனே ஹேண்டில் பேர் பெண்ட் ஆயிடுச்சு. இது எனக்கு அப்போ தெரியவே இல்லை. நான் வந்து ஹேண்டில் பேர் பெண்ட் ஆனது அடுத்த நாள் தான் கண்டுபிடிச்சேன். நைட் எனக்கு பெண்ட் ஆன மாதிரி தெரியல, வீட்டுக்கு போய் நிறுத்திட்டேன். சும்மா நார்மல் பிரச்சனை மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேர் பெண்ட் ஆனதுலேருந்து பைக் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இல்லை. ஹேண்டில் பேர் பெண்ட் இருந்தால் உங்களுக்கே தெரியும், நல்லா ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பெயின் ஃபுல்லாக வரும். ஹிமாலயெலாம் பொறுத்தவரைக்கும் ஷோல்டர் பெயினே வராது. ஷோல்டர் பெயின் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஒரு சைடு இந்த லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பைக் எங்கேயே கீழே வந்து ஹேண்டில் பேர் பெண்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா
வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து அதாவது ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ண சொல்ல ஆனால் பெண்டு எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 சர்வீஸ் வரையும் 1000 1200 இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு 5th சர்வீஸ் வரும்போது எனக்கு 15000 செலவு வச்சுதுங்க. எனக்கு அப்போ தான் நெஞ்செல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த டைமே கரெக்டாக அந்த 5th சர்வீஸ் ஒரு டைம் தான் கீழே விழுகுது பைக்கு. அதாவது கரெக்டாக அந்த 20,000 கிலோமீட்டர் சொல்லுவோம்ல, எனக்கு 15,000 கிலோமீட்டர் ஃப்ரீ சர்வீஸ் 1000 ரூபாயிலே. ஏன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக எந்த பொருள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் காஸ்ட் வைஸில் அதிகமாகிடும். எந்த பைக் சரி ஹிமாலயனே எடுத்தாலும் மெயின்டெனன்ஸ் கம்மின்னு நினச்சினாலுமே நீங்கள் சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் எல்லாமே கம்மி தான். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் பொருள் மாத்திரதா இருந்தால் உண்மையாலுமே அதிகமாக. இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் சொல்கிறதும் சரி, ஹேண்டில் பார் ஏதாவது ஒன்று மாற்றினாலுமே ப்ரைஸ் ரொம்ப அதிகம். அதை எதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லாமல் நடுவிலே போட்டு அதெல்லாம் வீக் பண்ணி சீக்கிரம் மாற்றி செலவு பண்ணுறத விட எவ்வளோ ஃபியூச்சர் தருதோ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு 30,000 கிலோமீட்டர் வரையும் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப நல்லது. ஹிமாலயன்லாம் வந்து இந்த 25,000 வரையும் கொண்டு வரது ரொம்ப நல்லது. 20,000 15,000 சிலர்லாம் செயின் ஸ்ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிமாலயனில் சில டவுட்ஸ் ஹிமாலயன் பற்றி சொல்லிடலாம். டயர் பார்த்தீங்கன்னா சிஎட் போட்டு தருவாங்க ஹிமாலயனில். சத்தியமாக வேஸ்ட்டுங்க. டயர் சிஎட் மட்டும் திருப்பி கம்பெனிலேருந்து வரது அதில் கொடுப்பாங்க. சிஎட்லேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் மாறது பெனிஃபிட். அதாவது அப்போலோவில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை எம்ஆர்எஃப்ல ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே ஒர்த்தாக இருக்குது. மற்ற எந்த டயர்ஸும் வேணான்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குது, பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக அண்டு கம்ஃபர்ட்டாக அந்த ஹில் ஸ்டைட்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டேன்னா அப்போலோ எம்ஆர்எஃப் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தென் இதெல்லாம் தான் ஃப்ளோவாக பேசிக்கிட்டே இருப்பேன் நான். இன்னொரு வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது விட்டுருக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா ஓவரால் மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரெகுலராக வீடியோ என்னால் போட முடியல, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக போட பார்க்குறேன். ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வர டைமில் நான் வந்து எனக்கு வந்து செய்வினை விழுந்துருது எங்கேருந்தோ வந்து தலையிலேயே. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடலாம், அனலாக்கில் கொஞ்சம் சேனல் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் எனக்கு வாங்கிட்டு இருக்கு இப்போது. ஏன்னா நம்ம ட்ரிப் அடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் பட்டு நான் ட்ரிப்பும் சரியாக அடிக்கலை. ஏன்னா கொஞ்சம் வீட்டிலலாம் அது இதுன்னு ப்ராப்ளம், அது இதுன்னு எப்போ பார் சஞ்சய் ப்ராப்ளம் யாருக்கு தாங்க ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் தான் என் பலக் தைரியமாக சொல்லிடுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சில டைம் ப்ராப்ளம் தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சிலர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்கிறாங்க, சும்மா ஏன்டா ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளை நம்பி குட்டி குட்டி தம்பிங்களாம் நல்லா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லா படிங்க, சேஃபாக படிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் ரெகுலராக பைக் ரிவ்யூ வீடியோ நிறைய பேர் நிறைய பைக் எடுத்தீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பைக் ரிவ்யூ கண்டிப்பாக ஷோராக இதுக்கப்புறம் நிறைய தெளிவாக வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ரைட் போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுறேன். ஆனால் நான் இந்த டைமில் லடாக் போயிருக்க வேண்டியது தாங்க. என்னால் ஃபினான்ஷியலாக பயங்கர கடுப்பாகுது. அமௌண்ட் நம்ம என்றைக்கு சேர்த்து வச்சு போகலாங்கோமா அன்றைக்கி தான் அமௌண்ட் பிரிச்சுக்கிட்டு போயிருது, இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் உங்கள்கிட்ட வேறு என்ன சொல்லணுன்னா, கண்டினியூஸாக வீடியோ போடுற சஞ்சய் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க போது எனக்கு தோணுது, பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து எஃபெக்ட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எப்பயும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் அது இல்லாமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இதெல்லாம் நம்ம அதிலே சொல்லியிருக்கணும், லைக் தட்டி விட்டுருப்பீங்க. இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு சொன்னால் கண்டிப்பாக தட்டுவீங்களான்னு தெரில. சரி, நம்ம பலக் ஃபேமிலி மெம்பர்ஸ் தட்டுவாங்க. ஓகேங்க, தென் பார்த்தீங்கன்னா இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரீஃபாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போது நம்ம ஒரு ஜாலியாக வந்து ஒரு மாதிரி நார்மலான இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நார்மல் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் அவ்வளோதான் நினைக்கிறேங்க. பக்கத்தில் வந்து உங்கள்கிட்ட எதாவது பேசிட்டா மைக்கு வர பைக்கு கடியில் விட்ருக்கணும். ஓகே, ஒரு சைக்கிள் நான் போயிட்டோம். ஓகே, போயிட்டாங்க. ஓகே, நம்மளது வந்து வேர்ல்டு ட்ரிப் படிக்கலாம் தான் பிளானே. அதனால் வேர்ல்டு ட்ரிப் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியுமான்னு தெரில. இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன், அப்போ தான் ஃபஸ்ட்லேயே பார்ப்பாங்க. என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுலேயும் நான் வேர்ல்டு மேப் எது ஒட்டியிருப்பேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தா நம்ம இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா முதலே வேர்ல்டு மேப் வந்திருக்கும். மேப்பில் அப்படியே நான் நடந்து வர மாதிரி ஒரு எடிட்டிங்கை 2Dயில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்ம ரூமில் வாலில் வேர்ல்டு மேப் போட்டிருப்பேன். எதுக்காக இதை போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுன்ட்டு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஒரு டாட் அளவுக்கு போயிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவும் போயிடலாங்க. முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி பண்ணிடலாம். அது உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட. நம்ம சேனல் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. பலக் ஃபேமிலி லவ் யூ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு படிப்படியாக வரோம், பலக்னா யாருன்னு காமிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. பாய்ங்க, திருப்பி மழை வர மாதிரி இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பாய்.